அண்ணாமலை. முதலில் பார்த்தேன் கடவுள் பாதி மிருகம் பாதி கலந்து செய்த கலவை நான். பாலுசாரால் பாடவே முடியல, தொண்டை காலி. எனக்கு ஃபோனு, நான் இப்போது அவருக்கு அடுத்த ஸ்ட்ரீட் மகாலிங்கபுரத்தில் இருந்தேன். ஃபோனு யாரோ பேச, சார் நான் எஸ்பி பாலசுப்ரமணியம் பேசுகிறேன்னு சொன்னோட என்ன சார் சுத்தம் இங்கே வா சொல்லி கூப்பிட்டாரு. கூப்பிட்டுட்டு குரல் அவுட்டு, காற்று தான் வருது. கூட விட்டல்னு ஒருத்தர் இருப்பார், அவரோட செக்ரட்டரி. சொல்லு, உங்களால் டாக்டர் போய் பார்த்தோம், 15 நாள் பாடக்கூடாது சொல்லிட்டு சார் இப்படியே திட்டுறாரு. என்ன 15 நாள்னா விளையாட்டு இல்லை, 15 சாங் கிடையாது, ஆவரேஜாக 5 பாட்டு டெய்லி பாடிட்டு இருந்தார். கன்னடா பாடுவார், தெலுங்கு பாடுவார், தமிழ் பாடுவார், எல்லா ரெக்கார்டிங்கும் கேன்சல். ஃபுல் பிலீவ் மீ, ஹி வாஸ் இன் ட்ரெமெண்டஸ் பெயின். காற்று தான் வருது, பேசவே முடியல. டாக்டர் பாடவே கூடாது, பேசுறதே கூடாது சொல்லிட்டாரு. சொல்லி நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன். கமல் சார்லாம் இல்லை நீ நான் எதிர்பார்க்கல சொல்லி, இட் வாஸ் ஆக்சுவலி ஒரு பக்கம் சிரிப்பு வருது. பட் புவர் மேன், ஹி ஹேட் டு சஃபர் 15 days. பாடவே இல்லை. ஆனால் அந்த பாட்டு சீரியஸ்லி நீங்கள் கேளுங்க, அது எஸ்பிபி சார் தானே அந்த வாய்ஸோடு வரும். இப்போ இந்த சாங் முடிஞ்சு அந்த கேரக்டர் ராய்டுவில் அதில் ஒரு எஸ்பெஷலி ஒரு சரணத்தில் ஒரு டான்ஸ் இருக்கும். ஒரு சிங்கிள் ஒரு ஸ்டிக்கை வச்சுட்டு டான்ஸ் ஆடுவார் கமல் சார், சோலோ. நிறைய பேருக்கு ரகுராம் மாஸ்டரோட டேலண்ட் தெரியாது, அவர் மீட் பண்ணியிருக்க மாட்டாங்க, பார்த்துருக்க மாட்டாங்க. அந்த சாங், அந்த போர்ஷன் ரகு மாஸ்டரை பார்த்துருக்கலன்னா வேண்டாம், கமல் சார் ஆடுறது அப்படியே ரகு மாஸ்டர் மாதிரியே இருக்கும். ஏன்னா இவர் ஃபுல் ஆடி காட்டுவார் ரகு மாஸ்டர். அந்த ஸ்டைல், 2 பேரும் ஒரே ஸ்கூலு, 2 பேரும் அந்த ஸ்டைல் டான்ஸ் ஆடும்போது அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்கும். ஜஸ்ட் see that when he's ஒரு சிங்கிள் ஷாட்டில் அவர் ஆடுவார். ஐ ரிமெம்பர், இப்போ கூட ரகு மாஸ்டர் ஆடுறது ஞாபகம் இருக்குது. பிருந்தா அதுக்கு கோச் பண்ணும்போது அதை ஞாபகம் இருக்குது. அது ரொம்ப ப்ரில்லியண்ட்டாக பண்ணியிருப்பாங்க. அண்ட் அன்எக்ஸ்பெக்டட்லி குயிலி அந்த டான்ஸ் நம்பர் பண்ணியிருப்பாங்க. அப்போ அப்கமிங் அவங்க. அந்த ஹோல் சாங்கில் ஒரு சைனீஸ் எல்லாம் ஒரிஜினல் சைனீஸ் கிடையாது. ஆக்சுவலாக ஒரு ஐவன்னு கமல் சார் ஃப்ரெண்டு, அவர் இங்கே காப்பர் சிம்னிலெல்லாம் ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். வெரி நைஸ் ஃபெலோ. எல்லா படத்துலையும் ஈவன் ஆள வந்தாலும் கூட ஆக்ட் பண்ணார் அவர். வெரி ஃப்ரெண்ட்லி, வெரி நைஸ் ஹியூமன் பீயிங். அவரும் அதில் ரோல் ஆக்ட் பண்ணி எல்லோரும் அந்த கூத்துக்கு எக்ஸ்ட்ரீம் கூத்து, அவ்வளோதான். அந்த பாட்டு, அந்த டான்ஸு. அந்த டைமில் எங்களுக்கு பிஎஸ் பிரகாஷ் சார் அவைலபிளில் இருக்கல. ஸோ பிசி ஸ்ரீராம் தான் அந்த ஃபுல் சாங் ஷூட் பண்ணார். ஒரு ஆடு லுக்கில் பண்ணியிருப்பார். அந்த ஹோல் ஃப்ரேமிங், அந்த லைட்டிங், ஒரு சின்ன கேட், ஒரு ரெட் கலரில் ஒரு டிசைன்ஸ் எல்லாம் பண்ணி பியூட்டிஃபுல்லாக பண்ணி கொடுத்தார் அந்த பாட்டை. அந்த கேரக்டர் பண்ணி ஃபுல்லாக டான்ஸ் ஆடி கூத்தடிச்சு எண்டில் 10 கடைன்னு விழுந்துருவார். டிரைவர் என்ன பண்ணால், அவருக்கு 2 வீடு, ஒன்று இந்த மிஸ்ட்ரஸோடு இருக்கிற வீடு, இன்னொரு சொந்த வீடு. வீட்டுக்கு கூட்டிகிட்டு போக சொன்னதுனால அவன் ஒரிஜினல் ஒய்ஃப் அண்ட் பசங்க இருக்கிற வீட்டுக்கு கொண்டு வந்துடுவான். ஏன்டா இங்கே கொண்டு வந்த சொல்லிட்டு உள்ளே போயிடுவார். உள்ளே போனால் அது பர்த்டேக்கு எல்லாம் ரிப்பன்ஸு, பெஸ்டூன்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி, பெலூன்லாம் ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க. இவங்க அவர் வந்துட்டாரே சந்தோஷத்தில் இருப்பாங்க. ஒய்ஃப் வாங்க வாங்க. இவர் உள்ளே போய் அந்த வேலைலாம் பார்த்துட்டு ஃபேனை வாண்டா சார் சொல்லுவான் அந்த சர்வெண்ட்டு. ஃபேனை தட்டிடுவார். அவர் சுருக்கு சுத்தம். ஐ ஒரு பக்கம் கேரக்டர் தண்ணி அடிச்சிருக்காரு, ஃபுல் இதில் இருக்கார். இன்னொரு பக்கம் he is going to make a mess of the whole thingங்கிறது நமக்கு ப்ரிப்பேர் ஆகிடும். அந்த சைல்டிஷ்னஸ் மாதிரி ஒரு எக்ஸ்ப்ரெஷனும் உள்ளே இருக்கிற அந்த வில்லனையும் அவர் மிக்ஸ் பண்ணிகிட்டே வருவார். இதில் பார்த்துட்டு ராட்டில் மாதிரி இருக்குடா அப்படிம்பார். அப்படியே பார்த்தா டபால்னு ஒரு பெலூன் வெடிக்கும். பயந்து இந்த ரிவர்ஸில் இந்த பக்கம் ஓடி வந்துடுவார். பயந்துட்டேடா அந்த வாட்ச்மேன்ட்டை கேட்டுட்டு பின்னாடி அப்படியே அவனை இன்னும் டேபிள் என்ன இருக்குது தெரியாமல் உட்கார போயிடுவார். அவர் சார் பார் தெரியுண்டா பின்னாடி டீப்பாக இருக்கு நீ தெரியும் சொல்லி பார்த்தா ஃபுல் கேக்கில் உட்காந்துருவார். இது ஸ்பாட்டில் நடந்த மேட்ரு.
கமல் சார் இது வந்து பண்ணினா எப்படி இருக்குன்னு கேட்டார். சார் இது வந்து ரொம்ப அந்த பாவம் அந்த குட்டி பாப்பாவோட பர்த்டே அன்னைக்கு இந்த மாதிரி ஒரு கேக்கில் உட்கார்றது ரொம்பவே பாவமாக இருக்கும். இட் வில் பி குட் நான் ஃபீல் பண்ணிடலான்னு சொல்லிவிட்டு அதில் கேக்கில் உட்காந்து ஐயே சொல்லிட்டு திரும்பி அது அடுத்த லெவல் கொண்டு போகிறது அவர் தான். அப்படியே அந்த கேக்கை எடுத்து அங்கேருந்து எடுத்து அப்புறம் அங்கே இருக்கிற அந்த பொண்ணுக்கு வாங்கின ஃப்ராக் எடுத்து அதில் தொடச்சி தட் யூ மேக் இட் ஹாரபிள், யூ மேக் இட் ஸோ டர்ட்டிங்கிறது அந்த சீனோட அவரோட பர்ஃபார்மன்ஸில் போயிட்டே இருக்கும். அவங்க வந்து ஐயோயோ அது அவளுக்கு வாங்கின ஃப்ராக்குங்க, என் காசில் தானே கொடுத்தாங்க சொல்லிவிட்டு நீங்கள் எங்கே எப்படி இருக்கீங்க, நீங்கள் எப்போ வா நாங்கள் வந்து உங்களை இப்போ என்ன தப்பு பண்ணோம் என்ன அழுதுண்டே பேசுவாங்க. உடனே வந்து இதுதான் வருது இல்லைண்ணா வந்தால் அழுதுண்டே இருக்க வேண்டியது. சரி நான் அழலை என்ன வேணும் உனக்கு சொல்லு எல்லாம் பண்ணுறேன். என்ன பண்ணுவேன் நீ அந்த வீணா இருக்காள மிஸ்டர்ஸ் பேர் அவளை மாதிரி நீ என் கூட இருப்பியா, இல்லை எனக்கு மசாஜ் பண்ணுவியா, பண்ணுறேன். ஓஹோ பண்ணுவியா, என் கூட வாக்கிங் வர முடியுமா, அவள் வீல் சேரில் உட்காண்ட்ருப்பா கையை பிடிச்சி அப்படியே தரதானே படிக்கட்டில் இழுத்துட்டு வருவார். அந்த ஷாக் அந்த பையன் ஓடி வந்து அப்பா ஒரு தள்ளுவான். என்னடா அப்பானே தள்ள ஆரம்பிச்சிட்டேனே, ஓ மீசை வந்துடுத்தான் உனக்கு பலார் அடிப்பார். தட் இஸ் அந்த பேசுகிறதெல்லாம் ஒரு டர்ட்டி ஹியூமரும் இருக்கும். ஆனால் அந்த பர்ஃபார்மன்ஸ் வந்து க்ரூடாக இருக்கும். அப்படியே போய் இங்கே போய் அங்கே போய் அந்த பசங்கள்லாம் பார்த்து என்னடா எனக்கு ஏதோ இது நினச்சிங்களா, இது வரவே மாட்டேன்னா கடவுளே ஓவர் ஆக்ட் பண்ணிட்டு டான்ஸ் ஆடுற மாதிரி டான்ஸ் எல்லாம் ஆடி என் காலில் பாரு ஐ ஹவ் ரைட் ஐ ஹவ் 2 பியூட்டிஃபுல் லெக்ஸ் சொல்லி அப்படியே புத்தகட்டி விழுந்துருவார். அந்த சீன் பேப்பரில் நீங்கள் நார்மலாக எழுதுங்க. ஒரு சீன் வந்தார், தண்ணி அடிச்சுட்டு வந்திருக்காரு, பொண்டாட்டியை டார்ச்சர் பண்ணார், பையனை அடித்தார், பசங்கள்லாம் பயந்துனா கேக்கை உடைச்சார், அந்த பொண்ணோட ட்ரெஸ் எல்லாம் இது பண்ணார். நீங்கள் எழுதினா அந்த சீன் நார்மல் சீன் பியூர்லி நான் ஒரு ஓகே இஸ் அ வில்லன் மாதிரி நீங்கள் ட்ரீட் பண்ணலாம். அந்த சீனை வந்தார் அடித்தார் பொண்டாட்டி இது பண்ணார் இஸ் அ பேட் ஃபுல்லோ இது மட்டும் வரும். பட் வென் இட் கோஸ் இன் டு கமல் சார்ஸ் ஹேண்ட்ஸ் அண்ட் த வே ஹீ ஓன்ஸ் இட், அதை அவர் பர்ஃபார்ம் பண்ணும்போது இட் கோஸ் டு அனதர் டைமென்ஷன். சேம் டாக்கிங் ஆஃப் அன் ஆக்டர் வாஸ் அப்போ என்ன அவருக்கு ஏஜ், ஐம் டாக்கிங் 88, 89, இஸ் 54 born, so he's hardly 34, 35. Nayagani was only 34 and he is only 35 when Indrudu Chandrudu is doing old man or ரோல் பண்ணுறாரு அந்த வில்லன். அப்படின்னா எவ்வளோ மெச்சூரிட்டி இருக்கணும் அந்த ஆக்டருக்கு, எவ்வளோ உள்ள டெப்த்துக்குள்ளே அந்த பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ ஸ்டடி பண்ணியிருக்கணும் நினச்சி பார்க்க முடியாது. தட் இஸ் அவரை வந்து அந்த மாதிரி ஒரு ஆக்டர் வந்து வி ஆர் ஆல் பிளஸ்ட் டு see an actor like him. வாட் அ பர்ஃபார்மன்ஸ் அந்த படத்தில் அடுத்தடுத்த டைமென்ஷன் பார்க்கும்போது இப்போ நான் ஏன்னா இன்னைக்கு அந்த இன்டர்வியூக்காக நான் மறுபடியும் பார்த்தேன் அந்த படம். எவ்வளோ சின்ன சின்ன விஷயம் அவர் பண்ணிடுற. இன்றைக்கி எனக்கு வேறு மாதிரி அதனோட டைமென்ஷன்ஸ் புரிய ஆரம்பித்தார். பட் he had already done it long back. அந்த பர்ஃபார்மன்ஸ் முடிஞ்சு அவர் விழுந்து நேரம் அடுத்தது பார்த்தா விஜய் சாந்தி கேரக்டர் என்ன பண்ணுவான், அவரை பற்றி இன்ஃபர்மேஷன்லாம் வந்திருக்கும். அது உடனே பேப்பரில் போடுறதுக்கு ஈவினிங் பேப்பரில் எல்லாத்தையும் பிரிண்ட் அடிச்சுட்ருப்பா. ஒரு ஒர்க்கர் வந்து இந்த ராயுடுக்கு ஃபோன் பண்ணிவிடுவார். ராயுடு வருவார் பாருங்கள். அந்த சீனை வந்து ஒரு ரியல் ப்ரெஸ்ஸில் சொல்லிட்டோம் நாங்கள் துவம்சம் பண்ண போகிறோன்னு சொல்லி ஃபுல்லாக டேக் ஓவர் பண்ணோம் அந்த ப்ரெஸ்ஸை. வயலன்ஸ் அந்த கேரக்டர் வர்றதும் உள்ளே வர்றதும் அடிக்கிறதும் உடைக்கிறதும் இப்போ தான் வேறு மாதிரி அந்த வில்லனை வருவார். விஜய் சாந்திட்டு அப்போ தூக்கி எறிவார் அவளை. போய் அங்கே விழுவ உடையும். ஐ மீன் he never treated her like a woman. He was just going in full craze. என்னடி பண்ண சொல்ல அவளை பிடிச்ச அவளை சாவடிக்க போகும்போது அவள் டப்புன்னு ஒரு புது இன்ஃபர்மேஷன் போடுவாள். ஏய் உன்னை பற்றி தெரியும், உன்னோட பிஏ பற்றி தெரியும், உன்னோட மிஸ்ட்ரஸ் பற்றியும் தெரியும். என்ன மிஸ் தெரியும் அவளை பற்றி, அவள் எவ்வளோ பெட்ரோல்ஸ் இது பண்ண அதெல்லாம் எனக்கு தெரியாமல் அவங்க எதுவும் பண்ண மாட்டாங்க. என்ன தெரியாமல் பண்ண மாட்டாங்க. நீ அவர்ன்ட்டு பிரதர் அண்ட் சிஸ்டர் நினச்சிட்டு இருக்காயா, அதான் நினச்சிட்டு பாரு பிரதர் அண்ட் சிஸ்டர். அவர்ன்ட்டு புருஷன் பொண்டாட்டி இந்தா சொல்லிட்டு ஒரு சர்டிஃபிகேட் காட்டும், மேரேஜ் சர்டிஃபிகேட் ஆஃப் சரண்ராஜ் அந்த கீ போடும். அப்படியே ஷாக் ஆகிடும். அந்த ஷாட் வந்து அவருக்கு என்ன சொல்கிறேனே இல்லை இருக்காது இருக்கு. ஃபார் அ மூமெண்ட் அந்த ராயுடுக்கு ஒரு ஃபஸ்ட் டைம் ஜர்க். ஹி வாஸ் லைக் அ லயன். ஹி வாஸ் கோயிங் த்ரூ வாட் எவர் ஹி ஃபெல்ட் வாஸ் கரெக்ட். அடித்த உடனே அந்த ஷாக்கில் அப்படியே நேரம் வண்டி வீட்டுக்கு எடுத்துகிட்டு போக சொல்லுவார். வீட்டுக்கு போய் எங்கடா தோடுவார். ரெண்டு பேர் வீட்டில் இல்லை. இதை எடுப்பார், ட்ராவரை திறப்பார், இதை திறப்பார். எங்கேயோ இவா ஏதோ பண்ணிட்டு இருக்கா சொல்லிட்டு அந்த லாக்கரை படுத்து லாக்கர் ஓப்பன் பண்ணி உள்ளேருந்து ஒரு டைமண்ட்ஸ் எடுப்பார். காசு நிறைய இருக்கும், டைமண்ட்ஸ் இருக்கும்.
அங்கே ஒரு பியூட்டிஃபுல் ஷாட், அது ஹேட்ஸ் ஆஃப் டு வே இட் வாஸ் கன்சீவ்டு. அது அப்படியே சன்செட் ஆகிட்டு இருக்கும் விண்டோலேருந்து. இவர் அந்த டைமண்ட் இப்படி காட்டுவார், ஃபோக்கஸ் ஷிஃப்ட் ஆகும் சன்செட்டுக்கு, மறுபடியும் ஷிஃப்ட் ஆகும். இப்போ கட் பண்ணால் ஃபோர் கிரவுண்டில் டைமண்ட், கமல் சார் ஃபேஸு, அந்த சன் க்ளோ அங்கே இருக்கணும், கண்ணாடியில் டைமண்ட் பார்த்துட்டு இருக்காருன்னு ஷாட். இங்கே பிஎஸ் பிரகாஷ் சார் ஒரு ஐடியா சொன்னார். சார் அடுத்த ஷாட் என்ன கேட்டார். கமல் சார் வந்து அடுத்த ஷாட் அப்படியே நாங்கள் பேசிகிட்டு இருந்தோம், கார் ஹெட்லைட்டில் ஃபுல் ஸ்பீடில் வந்துட்டு இருக்குன்னு பேசிகிட்டு இருந்தோம். அப்போது சார் ஒரு சின்ன ஐடியானார். சொல்லுங்கள். அந்த கண்ணாடியில் சன் வந்துட்டுருக்கு, சன்செட் ஆகிடும், டார்க் ஆகிடும், நீங்கள் அந்த டென்ஷனில் அப்படியே கண்ணை மூடிட்டு தோறாங்க சார், அந்த 2 ஐபாலில் கார் ஹெட்லைட்டை வந்து நம்ம அலைன் பண்ணலாம் சார் அப்படின்னார். அந்த டிசால்வ் சூப்பராக இருக்கும் சார். எக்ஸ்ட்ராடனரி, நிஜமாக எக்ஸ்ட்ராடனரி இது. ஸோ என்னாச்சு, அந்த ஷார்ட் எடுக்கும்போது அலைன் பண்ணி, இப்போ நம்ம எல்லாமே டாக்கிங் ஆஃப் 89, யூ நாட் டாக்கிங் ஆஃப் டுடே. இதில் வந்து எப்படி எடுக்கிறது ஈஸி, இப்போ எடுத்தால் அலைன் பண்ணி எடுக்கலாம், பட் தெர் இஸ் நத்திங். ஸோ இந்த பெர்ஸ்பெக்டிவ் ஆஃப் 2 கண்ணு, இந்த கேமரா கரெக்டாக ஒரு கண்ணை மூடி திறக்கும் போது அந்த ஷாக்குக்கு அந்த ஹெட்லைட் அப்படியே வரும். யூ சீ தட் ஷாட். இன்றைக்கி நீ கிளாப் எடுப்பீங்க தியேட்டரில் கிளாப் எடுப்பேன். அங்கே நடந்தது ஒரிஜினலில். அவ்வளோ பியூட்டிஃபுல் ஷாட் அது. அப்படியே டிசால்வ் ஆகி இப்போ என்னென்னா, ராயுடு கேரக்டருக்கு ஷாக்கு மேலே ஷாக்கு மேலே ஷாக்கு. நேரம் அவர் எங்கே தெரியல, இப்போ சரண்ராஜும் அந்த பொண்ணு எங்கே இருக்க தெரியல. டிரைவரை வந்து வீட்டுக்காரங்கிட்ட, டே எங்கிட்ட எங்கே இருக்கான்னு சொல்லிட்டு எனக்கு ஃபோன் பண்ணா. அண்ட் ஹி கம்ஸ் ஹோம். அந்த டைமண்ட் இருக்குது கையில், அது வீட்டில் எங்கேயா வச்சுடலான்னு சொல்லி வீட்டுக்கு வருவார். திஸ் சீன் இஸ் மாஸ்டர் பீஸ் சீன் சொன்னால் இதுதான். அந்த சீன், அந்த சாங் பியூட்டிஃபுல். தட் இஸ் கன்செப்ஷன்ஸும் அந்த சீனோட அந்த பர்ஃபார்மன்ஸும், அது வே இட் வாஸ் சாங்கை கம்போஸ் பண்ண விதம் எல்லாமே. சாரி, ஐ லைக் டு டாக் அபவுட் திஸ் சீன். ரொம்ப ரசித்த சீன், ஒரு ஸ்டடி. அண்ட் ஹி கம்ஸ் ஹோம். அந்த டைமண்ட் இருக்குது கையில், அது வீட்டில் எங்கேயா வச்சுடலான்னு சொல்லி வீட்டுக்கு வருவார். திஸ் சீன் இஸ் மாஸ்டர் பீஸ் சீன் சொன்னால் இதுதான். அந்த சீன், அந்த சாங் பியூட்டிஃபுல். தட் இஸ் கன்செப்ஷன்ஸும் அந்த சீனோட அந்த பர்ஃபார்மன்ஸும், அது வே இட் வாஸ் சாங்கை கம்போஸ் பண்ண விதம் எல்லாமே. சாரி, ஐ லைக் டு டாக் அபவுட் திஸ் சீன். ரொம்ப ரசித்த சீன், ஒரு ஸ்டடி. வீட்டுக்கு வராரு, ஆல்ரெடி இடி மழை காற்று வெளியில் இருக்குது. இப்போ உள்ளே வரும்போது யாருமே இல்லை வீட்டில். அந்த சர்வெண்ட்டை வந்து அந்த சின்ன பொண்ணு, ஒரு 6 year old 7 year old கேர்ள், அது கதை சொல்லிட்டு இருக்காரு சர்வெண்ட்டை. இவனை பார்த்து நான் பயந்துடுவா, ஓடி போயிடுவான் சர்வெண்ட்டை. இவருக்கு இப்போது ரிடம்ஷன். நம்ம இந்த ஃபேமிலியை என்னெல்லாம் கூத்தடித்தோம், இவாளெல்லாம் நம்ம வந்து கண்டுக்கவே இல்லை, இவாள் தான் ஜென்வின் லவ். அந்த லவ் எல்லாம் போய் லைஃப் வந்து ஒரு மாதிரி அவருக்கு டிஸ்டர்ப்டு ஸ்டேட்டில் எல்லாம் மன்னிப்பு அந்த பொண்ணுகிட்ட கேட்பார் அவர். ஐ டெல் யூ த வே இட் வாஸ் கன்சீவ்ட், தட் அந்த பொண்ணு வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருந்த அந்த பொண்ணும். இவர் வந்து கிட்ட போய் சாரி சொல்லணும் அந்த பொண்ணுகிட்ட. எப்படி சொன்ன விதம், அந்த பொண்ணு வந்து அப்படியே அழகாக, நீங்கள் ஒன்றும் சொல்ல மாட்டேன், இனிமேல் நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன்னு சொன்னேன். அவள் மீசையை பிடிச்சி இழுப்பா, அடிப்பா, எனக்கு ஒரு கதை சொல்லும்பா. இவரே கதையெல்லாம் இல்லை, நல்ல கதை சொல்ல எனக்கு. அது ஒரு பக்கம் அவரோட கேரக்டர், அந்த நடந்த சம்பவம், கோவம் வரும், கண்ட்ரோல் பண்ணிப்பார். கதை சொல்லும்போது இந்த குழந்தைகிட்ட கதை சொல்கிறதுக்கு அவருக்கு தெரியாது மைண்டில். பட் ஃபார் ஹிம் he wants to confess, he wants to, அந்த சேஞ்ச் ஓவர் he wants to express itங்கிறது நமக்கு எங்களுக்கு ஒரு சீன் ஸ்க்ரீன் பிளேயில். ராயுடு சேயிங் சாரி டு த ஃபேமிலி, பட் டு த கிட். அந்த கிட் யார்? இன்னசென்ட் கிட், அதுக்கு ஒன்றும் தெரியாது. அந்த குழந்தைகிட்ட ஒரு பொம்மை இருக்கும், அந்த பொம்மையில் போய் இந்த டைமண்ட் உள்ளே வச்சுடுவான். அப்புறம் அந்த குழந்தைக்கு ஒரு கதை சொல்லணும், அவனோட ஓன் ஸ்டோரி அது. இந்த சாங் வந்து பியூட்டிஃபுல் காம்போசிஷன் பை இளையராஜா சார். ஆனால் ஒரிஜினலாக வேட்டூரி சார் எழுத வேண்டியது, அவர் கரெக்டாக அதனோட செட்டால். அப்போது சீதாராம் சாஸ்திரின்னு ஒரு
அப்கமிங் ரைட்டர் இருந்தார், அவரை கூப்பிட்டு எழுதலான்னு சொல்லி ஒரு டிசிஷன் வந்தது. அவர் வந்தார், சென்னைக்கு வந்தார். அவர்கிட்ட ஆக்சுவலாக சாங் கம்போஸ் ஆகி ரெக்கார்டிங், மத்தியானம் ரெக்கார்டிங், கார்த்தால இவர் வர வச்சாச்சு. கொஞ்சம் நீங்கள் எழுதுறீங்களா? ஓகே சொல்லிவிட்டு சிச்சுவேஷன்னு சொல்லிட்டு ஹோல் டர்ட்டி ஒரு வில்லனோடு கன்ஃபெஷன் டு அ சைல்டு, ஹிஸ் ஹோல் எமோஷன் ஹஸ் டு கம் இன் தட். அப்போது அவர் வந்து ஒரு சின்ன ஹெல்ப்பு கேட்டார். என்னென்னா, எனக்கு நான் ஏசி கார் வேணும், டேப் ரெக்கார்டில் சாங் வேணும், ஒரு பேடு பேப்பர் வேணும். டிரைவர் வந்து நான் நிறுத்த சொல்கிற வரைக்கும் வண்டி ஓட்டிகிட்டே இருக்கணும். பாருங்கள் கேரக்டர் பாருங்க. பிரசாத் ஸ்டுடியோ சாலிகிராமத்துலேருந்து வண்டியை சென்ட்ரல் ஸ்டேஷன் போய், பாரிஸ்க்கு போய், பீச்சுக்கு போய், ஃபுல் டஸ்ட்டு ஸ்மோக்கு சத்தத்தில் பாட்டை கேட்டுண்டு மனுஷன் அந்த கதையை கேட்டுண்டு தம் அடிச்சுட்டே இருப்பார். இப்படியே ரவுண்ட் அடிச்சு 2-3 ஹவர்ஸ் ரவுண்ட் அடித்தார் ஃபுல் சென்னை சிட்டி. வண்டி நிறுத்தவே கூடாதுன்ட்டார். அவ்வளோ சத்தத்தில் தான் மனுஷனுக்கு இந்த மாதிரி ஒரு சாஃப்ட் போயிட்ரி அவருக்கு எழுத முடிஞ்சது. பெக்யூலர், பட் தட் இஸ் ஹவு ஹி வாஸ். ஹி ரோட் இட், ஹி ஃபினிஷ்ட் இட், கேம். அந்த லிரிக்ஸ் வந்து அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக எழுதினார். அதில் தெலுங்குல நமக்கு அந்த மீனிங் எல்லாம் நீங்கள் டிரான்ஸ்லேட் பண்ணி கேளுங்க, எவ்வளோ அழகாக அந்த வார்த்தைகளை போட்டு அந்த காம்போசிஷனை கொண்டு வந்து. அதில் இப்போ பாலு சார் வந்து அப்போ வாய்ஸ் கொஞ்சம் பெட்டராக இருந்தது, ஆனால் அந்த மாதிரி பாட வேண்டாம் சார், ஆனால் அந்த ராய்டுக்கு சாங்கு ஸோ கொஞ்சம் ஒரு வேறு டோனில் பாடுங்க சொன்னோம். அவர் வேறு மாதிரி பாடியிருப்பார். ஆனால் இந்த டைம் குரலுக்கு ஒன்றும் ஆகலை, ஆனால் அந்த பியூட்டிஃபுல் சிங்கிங் பண்ணியிருப்பார். லாலி ஜோ ஊருக்கோ பாப்பாய், ரொம்ப பியூட்டிஃபுல் சாங். லாலி ஜோ ஊருக்கோ பாப்பாய். அதில் ஹைலைட் என்னென்னா, ரகு மாஸ்டர், கமல் சார் 2 பேருமே ஒரு பிளான் போடுனாங்க. சாங் மாதிரி இருக்கக்கூடாது, ஆனால் மியூசிக்கலாக இருக்கணும். ஸோ என்ன பண்ணுவார், அந்த குழந்தைய தூக்கிண்டு போய் அந்த பியானோ மேலே உட்கார வைப்பார். ஜஸ்ட் அது டேர்ன் பண்ணும் கரெக்டாக அந்த டைமிங், டிங் 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 டிங், திரும்ப பியானோ அடிக்கிறது, அவளை தூக்குறது, அந்த பொண்ணு ஓடி போகிறது, அந்த டைமில் அந்த சவுண்டு அங்கேருந்து பெட்லேருந்து ஜம்ப் பண்ணுவாள், அதுக்கு அந்த மியூசிக் டைமிங்கில் வரும். ஆனால் உள்ளூரே ஒரு அழுகை, ஹீஸ் க்ரைங், ஹீஸ் எமோஷ்னலுக்காக என்ன பண்ண சொன்ன ஒரு ஐடியா பேசணும்னா, மழையோடு இந்த வாட்டர் சப்போஸ் நம்ம விண்டோ இதில் வந்தால் அப்படியே இட் வில் பி லைக் வாட்டர் வில் பி ஃப்ளோயிங், த ரிஃப்ளெக்ஷன் வில் கம் ஆன் த வால். இந்த மாதிரி வந்து பண்ணலாமா கேட்ட உடனே பிரகாஷ் சார்கிட்ட சொல்லி ஒரு பிளெயின் கிளாஸ் வச்சு கீழே ஒரு டேங்க் மாதிரி ரெடி பண்ணி வாட்டர் அப்படியே ஒரு டியூப் ஃபிட் பண்ணி அழகாக அது போயிட்டு இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் அழகாக வாலில் இவர் ஃபேஸ்லெல்லாம் அப்படியே அழறார் மாதிரியே ஒரு இம்பேக்ட் கொடுத்துருப்பாரு. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஸோ ஒரு சாங், சின்ன குழந்தைகிட்ட ஒரு தாலாட்டு சாங்கில் எவ்வளோ மேட்டர் போச்சு அதுக்குள்ளே. ஒரு வில்லன் கேரக்டர் அது வரைக்கும் பெஸ்ட்டு ஃபெலோ, தட் இஸ் அவன் என்னடா இந்த மாதிரி ஒரு மனுஷனாக ஒரு ஹியூமன்ஸ் இதே கிடையாது, ஃபேமிலி இப்படி டார்ச்சர் பண்ணுறான், எல்லோரையும் டார்ச்சர் பண்ணுற கேரக்டர். அந்த ஒரு சீக்வன்ஸில் குழந்தைகிட்ட வந்து கன்ஃபஸ் பண்ணுறதும், அந்த பாட்டு பாடின அந்த விதம், அவனோட ஹோல் எமோஷன் அதில் சொன்னதும், ஆக்சுவலாக வி ஸ்டார்ட் சிம்பத்தைசிங் வித். சே பாவண்டா, நல்லவன்டா அவன். யூ ஃபீல் லைக் ஐ விஷ் திஸ் நத்திங் ஹேப்பன்ஸ் டு ஹிம், அவன் நல்லவன் அப்படின்னு அவனோட ரிடம்ஷன் அந்த சீக்வன்ஸில் காட்டும்போது நம்ம திடீர்னு அவ்வளோ கோவமாக இருக்கிறது அப்படி சிம்பத்தி வரும் அவனுக்கு. இந்த ரிடம்ஷன்லேருந்து அவருக்கு ஃபோன் வரும் ஃப்ரம் டிரைவர், சார் அவங்க வந்து ஃபேக்ட்ரியில் இருக்காங்க, கன்னம் ஃபேக்ட்ரியில். இந்த கன்னாவரம் ஃபேக்ட்ரினா என்னென்னா ஸ்லாட்டர் ஹவுஸ். இந்த ஸ்லாட்டர் ஹவுஸில் ஒரு சீக்வன்ஸு விஜயவாடாவில் இருந்தது. அது அங்கே என்ன க்ரியேட் பண்ணினோம்னா பிளான், அந்த ஹோல் ஆக்ஷன் அங்கே நடக்கணும். சொல்கிறேன் போக சொல்கிறேன். அந்த இடம் வந்து ஸ்லாட்டர் ஹவுஸு. நீங்கள் அந்த ஏரியா கேட்டு வாசலில் கூட உங்கள் போக முடியாது, அவ்வளோ ஸ்மெல் இருக்கும் அங்கே ஸ்லாட்டர் ஹவுஸோட ஸ்மெல்லு. நான் பியூர் வெஜிடேரியன், சுற்றி இருக்கிறவங்கெல்லாம் நான்வெஜ் எல்லாம் உண்டு. ஆனால் நம்ம டைரக்டர் உள்ளே போய் தான் ஆகணும், ஷூட்டிங் பண்ணி தான் ஆகணும். ஆனால் ஏதோ ஒரு அஷர்ட் இதில் போயிட்டேன் உள்ள. எல்லோரும் அன்னைக்கு ஷூட்டிங்கில் உள்ளே போனோட அவன் அன்னைக்கு கோவிட், அன்றைக்கே இருந்தது கோவிட், எல்லோரும் மாஸ்க் மாதிரி கர்ச்சீவை கட்டிட்டு உள்ளே போய், சார்
என்ன சார் இது இப்படி, என்ன சார் இது, அதுக்குள்ளே எங்கே பார்த்தேன், பிகாஸ் பிளட் ஸ்மெல்லு, அந்த ஹோல் ஏரியா வாஸ் ஸ்மெல்லிங் லைக் எனி திங். ஆனால் சீக்வன்ஸ் அங்கே பிளான் பண்ணியாச்சு. விக்ரம் தர்மா ஃபைட் மாஸ்டர். இப்போ அந்த இவர் உள்ளே போன உடனே ஹீ கம்ஸ் டு நோ நம்ம சரண்ராஜும் அந்த கேர்ளும் வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு அவர் சீட் பண்ணிட்டு இருக்கா தெரிய வந்த உடனே அந்த ஃபைட்டு டெரிஃபிக் ஃபைட், ஆல் இஸ் ஆங்கர், ஆல் இருக்கிற ப்ராப்ஸ் எல்லாம் பிரமாதமாக பிடிச்சி தூக்கி அடித்து 2 பேருக்குள்ளே ஒரு ஹெவி வயலன்ஸ் இருக்கும். அந்த வயலன்ஸ் ட்விஸ்ட் என்னென்னா சரண்ராஜ் அன்எக்ஸ்பெக்டடாக ராய்டோ சாவடிச்சிடுவார், கத்தியால் குத்திடுவார். இஸ் டெட். டெட் ஆன உடனே என்ன பண்ணன்னு தெரியல, அந்த அன்எக்ஸ்பெக்டடாக அந்த உள்ளே இருக்கிற அந்த கோல்ட் ஸ்டோரேஜில் போய் ஃபைட்டிங் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ ஒரு ஹூக், அந்த டெட் அனிமல்ஸ் எல்லாம் அப்படியே ஹூக்கில் போட்டு அப்படியே இங்கே தொங்க விட்டுருப்பாங்க இதில் ஆல் கோல்ட் ஸ்டோரேஜில். அதில் ராய்டுவும் அதில் மாட்டின்னு விடுவார். ஸோ அலாங் வித் ஆல் த ஸ்லாட்டர் ஹவுஸில் இருக்கிற அந்த அனிமல்ஸோட இவரும் தொங்கிட்டு இருப்பார். பாட்டா இந்த மாதிரி ஒரு விஷுவல் இது. தட் இஸ் ஒரு அனிமல் கேரக்டர் வந்து, ஐ மீன் அனிமல் மாதிரி ஒரு கேரக்டர் பிகம்ஸ் அன் அனிமல் அண்ட் இஸ் ஹேங்கிங் லைக் அ அனிமல் இன் தட் கோல்ட் ஸ்டோரேஜ் வாஸ் அ டெரிஃபிக் விஷுவல். இப்போ இதிலே வந்து எங்களுக்கு பின்னாடி இன்னொரு கமல் சார் வரணும், அது அப்புறம் ஷூட் பண்ணணும். பட் அன்றைக்கி ஷூட்டிங்கில் ஃபுல்லாக தொங்க விட்டு ஃபுல்லாக ஷூட் பண்ணிட்டோம். ஷூட்டிங் முடிஞ்சதும் ஈவினிங்க்கு கமல் சார் பேக் போயிடுது. ஏன்னா ஒரு பக்கம் வின்டர், ஐ மீன் உள்ள கோல்டு, உள்ள அந்த இதில் அந்த ஹூக்கில் அவரோட ஸ்பைனல் கார்டு மாட்டின்னு கொடுத்து உடனே பேக்கப், உடனே ஊருக்கு போயிட்டார். ஒரு 6 weeks he was அவுட் ஆஃப் இன்ஜுரி ப்ரோன். அப்பப்போ ஏதோ நடக்கும்போ அவருக்கு. பட் அந்த சீக்வன்ஸ் வந்து மைண்ட் ப்ளோயிங்காக இருந்தது when we shot it. அந்த ஹைலைட் இஸ் எல்லாரும் அங்கே ஷூட்டிங் முடிஞ்சு அன்றைக்கி பிரேக்கில் வந்து ஆஸ் யூஷுவல் எல்லாருக்கும் நான்வெஜ் கொண்டு வந்தாங்க. அன்றைக்கி ஒரு ஆள் நான்வெஜ் சாப்பிடல. எவ்வளோ சார் வாட்டா சார் வாட்டா, எல்லோரும் தயிர் சாதம் சாப்பிட்டாங்கன்னா அந்த ஸ்மெல் இதில் நோபடி குட்டிட்டு ஒரே ஒருத்தர் தான் ரசித்து சாப்பிட்டார் அன்றைக்கி. தட் வாஸ் கமல் சார். நத்திங் ஷுக்கிம். அவர் பாட்டுக்கு ஜாலியாக சாப்பிட்டார். PS பிரகாஷ் சார், இவர் மட்டும் பாருங்கள் சார், எதுவுமே நடக்காத மாதிரி நம்மளால முடியல சார் சொல்லி சிரித்து, இட் வாஸ் ஃபன். ஐ மீன் he was joking with us. It was quite a funny day. அந்த சீக்வன்ஸ் முடிஞ்சதும் இந்த ஹைலைட் ஆஃப் தட் சீன் இஸ், இவன் இப்போ அங்கே செத்துட்டாரு, என்ன பண்ணலாம் தெரியும், அங்கேருந்து இதை எடுத்து டெட் பாடியை காரில் எடுத்துட்டு இவங்க போயின்னு இருப்பாங்க. இந்த சீக்வன்ஸ் டெத்து வரும்போது ஆல்மோஸ்ட் 46 minutes தான். அவ்வளோ டெரிஃபிக் மூமெண்டமில் படம் வந்து ஒரு 46 minutes வரைக்கும் ஃபுல் ஒரு மாதிரி ஒரு பிக்சர், ஒரு கேரக்டர் கிரியேட் பண்ணாச்சு. வில்லன், அவனோட சீன்ஸு, அவனோட ஃபேமிலி, அவன் ரிடம்ஷன், அண்ட் நவ் இஸ் டெட். இப்போ என்னடா கொண்டு போக போகிறோம், இன்னொரு 5-10 minutes கெட் த இன்டர்வல். நான் பார்த்தா அந்த பாடியை உள்ளே வச்சுட்டு காரில் போயிட்டு இருப்பாங்க. சடன்னாக ரோடில் ஒரு 5-6 மென்டல் பேஷண்ட்ஸு ஒரு இதுலேருந்து எஸ்கேப் ஆகி வந்திருப்பாங்க, மென்டல் அசைலம்லேருந்து. அது இல்லாமல் ஆர்டிஸ்ட் கிரேசி மோகன், கவிதா கிருஷ்ணன், சார்லி, இவங்களாம் ஆக்ட் பண்ணாங்க ஒரு சின்ன கெஸ்ட் ரோலுக்கு. அவர் சொல்லிகிட்டே இருப்பாங்க கிருஷ்ணன்லாம். மோகன் சொல்லுவார், அப்பா ஒரு ரோலுக்காக, ஒரு தெலுங்கு படத்துக்காக எங்களை நல்லா ட்ரீட் பண்ணாங்கப்பா. நாங்கள் பாடி இங்கேருந்து ஃப்ளைட்டில் வந்து லேண்ட் ஆகி ஹைதராபாத் ஒரே ஒரு நாள் 2 ஷூட்டிங் பண்ணுறதுக்காக ராஜ உபச்சாரம் சொல்லி எல்லோரும் சிரிச்சுட்டு இட் வாஸ் ஸோ மச் ஆஃப் ஃபன். அந்த நைட் எஃபெக்ட் சீனில் அந்த எல்லோரும் வந்து கமல் சார் இருப்பார், யங் கமல் சார் இருப்பார். எல்லாருமா வந்து சார் இது பண்ணுங்க. இவனுக்கு அப்போ சரண்ராஜுக்கு பின்னாடி டெட் பாடி இருக்குது, என்னடா இவங்களுக்கு போங்கடா சொல்லிட்டு இருப்பார். என்ன நடக்க போகிறதே தெரியாது. ஒரு சின்ன இன்ட்ரெஸ்ட் க்ரியேட் ஆகும்போது போலீஸ் வந்துடுவாங்க. ஸோ இவங்கெல்லாம் மென்டல் பேஷண்ட் சார், சாரி சொல்லிட்டு எல்லோரையும் இழுத்துன்னு போவாங்க. கிரேசி மோகன் கேரக்டர், இன்னொரு கேரக்டர் என்ன பண்ணுவாங்க, பின்னாடி டிக்கி ஓப்பன் பண்ணிவிடுவாங்க. டிக்கி ஓப்பன் பண்ணி அந்த கமல் சாரை பார்த்துட்டு வச்சுட்டா சரண்ராஜ் சொல்லுவார், என்ன சார் எங்கள் சந்திரன் மாதிரியே ஒருத்தன் உங்கள் டிக்கியில் இருக்கான் சார் பாரு. அப்போ தான் சரண்ராஜுக்கு இந்த மென்டல்கள் எதுவும் சொல்கிறத, என் சந்திரன் மாதிரியே பின்னாடி அப்போ தான் பார்ப்பார். இப்போ இந்த கமல் சார் மறுபடியும் அவனோட ரிசம்பிளன்ஸ் இருக்குது, ஒரு ஐடியா வரும். நேராக அவள்கிட்ட சொல்லுவோம், மறுபடியும் பா நம்ம அந்த கோல்ட் ஸ்டோரேஜில் இவனை போட்டுவிடுவோம், ஒரு ஐடியா இருக்குது. இப்போ கட் பண்ணால் இப்போ பாருங்கள் நீங்கள் நெக்ஸ்ட்டு அந்த கமல் சார் சத்துட்டு இன்னொரு கமல் சார் வந்துட்டார். அவருக்கு ஒரு சின்ன ஸ்டோரி. அங்கே அவரை ஹாஸ்பிட்டலில் வந்து மாருத்திராவ் கேரக்டர் ஒருத்தர் வர்றாரு. மாருத்திராவ் ஆல்ரெடி இந்த பிகினிங்கில் ஒரு ராய்டோட கனெக்ஷனில் இருந்திருக்கார். இப்போ இங்கே இருக்கார் அவர்.
அவர் என்ன சொல்கிறாரு, டாக்டர்கிட்ட வந்து காசு கொடுத்துட்டு சார் அவனை சாவடிச்சிடுங்க. அந்த டாக்டர் காசு கொடுக்குறாரு, அவன் ஓகே சொல்கிறான். கமல் சார் கமலை தூக்கிட்டு போய் இன்ஜெக்ஷன் கொடுத்து சாவடிச்சிடுறாரு. ஒரு ஸ்ட்ரெச்சரில் போட்டுட்டு அவரை ஓகே சார் டன் தேங்க்யூ. அப்படியே ஸ்ட்ரெச்சர் போகிறது டக்குன்னு டேர்னிங்கில் பார்த்தா சரண்ராஜ் வெயிட் பண்ணிட்டு இருப்பான். அவன்கிட்ட என்ன சொன்னான், உலகத்துக்கு செத்துட்டார் அவர், ஆனால் உங்களுக்கு உயிரோடு இருக்கான், வெரி குட், இந்த காசை வாங்க சொல்லிட்டு அந்த டெட் பாடி தூக்கிட்டு கமல் சார் தூக்கிட்டு காரில் எடுத்து போயிடுவாங்க. இப்போ கமல் சார் அவங்க வீட்டுக்கு கொண்டு வந்துடுவார். அவளுக்கு என்னென்னா, உலகத்துக்கு நீ அவனை சாவடிச்சிட்டான்டா, மாரித்தேராவை பொறுத்த வரைக்கும் செத்துட்டேன், ஆனால் உன் மேலே ஒரு கேஸ் இருக்குது, அந்த நீ போலீஸ்லேருந்து எஸ்கேப் ஆகிருக்க, எப்போ வேணும் உள்ளே தள்ளிடுவோம். அனதர் உனக்கு அம்மாவுக்கு ஹாஸ்பிட்டலில் இருக்கா, பணம் வேணும் ஆப்ரேஷனுக்கு, நான் பணம் தரேன், எனக்கு 20 நாள் இருக்குது, யூ ஹாவ் டு ஆக்ட் லைக் மிஸ்டர் ராய்டு. ஒரு வீடியோ கட்டுவார், நீ இவனை மாதிரி ஆக்ட் பண்ணு, உனக்கு உங்கள் அம்மாவுக்கு பணம் கொடுத்துடுவேன், இந்த கேஸ்லேருந்து வெளியில் வந்துடலாம். என்ன சொல்கிறேன்பா. இப்போ ஃபஸ்ட்டு ஒத்துக்க மாட்டான், பட் இவ்வளோ ப்ராப்ளம் இருக்குது சொன்னோட வேறு வழி இல்லை மென்டல் ஹாஸ்பிட்டல் மறுபடியும் அனுப்புறேன்னு சொன்னோன்னா அவன் ஒத்துப்பான். இப்போ இமீடியட்டாக அந்த ஆளை க்ரியேட் பண்ணணும். கெட்ஸ் கிரியேட்டட். அவர் தொப்பையில் ஒரு தண்ணி பேக்கெட் வச்சு அந்த வீடியோவை பார்த்து எல்லாம் க்ரியேட் பண்ணிட்டு பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு வில் ஸ்டார்ட் கெட்டிங் இன் டு தட் ஆக்டர். அதே மாதிரி கெட்டப், அதே மாதிரி கண்ணாடி எல்லாம் போட்டு, என்னையா நீ எப்படா டைம் ஆச்சு, 2 நாள் ஆச்சு, நீ தான் எப்போ தான் தயாராக திட்டும் போது சடனாக ஒரு கதவை திறக்கும் டவால்னு அவர் வந்து நிற்பார். ராய்டு ஜிகே ராய்டு அவனை மாதிரியே பேசுவார் இன்டர்வல். யூ ஜஸ்ட் சி. இப்போது ஒரு கதையை வந்து கொண்டு போய் 48th மினிட்டுக்குள்ளே ஒரு கேரக்டர் சாவடித்து புது கேரக்டர் கிரியேட் பண்ணி அதே ராய்டு மறுபடியும் வந்துட்டான்னு சொல்லி முடிக்கிறோம். டெரிஃபிக் பேங், டெரிஃபிக் இன்டர்வல். சந்திரம் நினச்சி பாருங்கள், இன்டர்வல் இந்த மாதிரி ஒரு பேங்கில் முடிகிறது. ஒரு கிரேட் ராய்டு கேரக்டர் இறந்துட்டார், இன்னொருத்தன் ஒரு யங்ஸ்டர், அவன் வந்து இம்பர்சனேட் பண்ணுறான் ராய்டுவை. கிளைமேக்ஸ் சீக்வன்ஸ் நான் சொன்னேன்னே, ஃபுல் க்ரௌடு, ஸ்டாம்பேடு, சரண்ராஜ் சாவடிக்கிறது, ஆம்புலன்ஸு, 1 டேயில் பண்ணோம். எப்படி மட்டும் கேட்க, டேட்ஸ் இல்லை, விஜயசாந்தி டேட் இல்லை, சரண்ராஜ் டேட் இல்லை. க்ரௌடு வந்து அங்கே என்ன பண்ணுவாங்கன்னா, செகந்தராபாத்தில் கிரேசி மோகனோட சில மேட்டர்ஸ், நான் ஐ லவ்ட் ஹிஸ் ஒர்க். அவரோட எனக்கு அந்த சின்ன சின்ன விஷயம் மோகன் சொல்கிறது எப்போதுமே ஐ லவ்ட் இட். ஸோ இதில் என்ன பண்ணினான்னா, இதில் நான் முதல்ல சொல்லும்போது ஒரு தடவை சொல்லியிருந்தேன், நீங்கள் எனக்கும் கமல் சாருக்கு ஒரு சின்ன ஒரு மேட்ரு வந்தது, அதுக்கப்புறம் 10 வருஷம் என்கிட்ட பேசவே இல்லைன்னு யோசித்தேன் இதை பற்றி. பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் TourandTalkies.co.